குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம உரைநடை பகுதியில் சிறகின் ஓசை என்கிற உரைநடையை பற்றி பார்க்க போறோம். மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்லுகிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்கிவிடுகின்றனர். ஆனால் இந்த மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த பறவைகள் போகாத நாடுகளும் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் கூட இல்லை என்று சொல்லலாம். ஓகே, இந்த பறவைகளை பற்றி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. வலசை போதல்னா பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் செல்லுகின்றன, பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து செல்லுகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் தான் புறப்பட்ட இடத்திற்கு வந்து சேரும். இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை தான் வலசை போதல் என்று சொல்லுவாங்க. பெரும்பாலாக நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகின்றன. அடுத்ததாக இந்த பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன என்பதை பற்றி படிக்க போறோம். உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கில் இருந்து தெற்கு நோக்கியும் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பறவைகள் எதற்காக இடம்பெயர்கின்றன? உணவுக்காக, இருப்பிடத்திற்காக, தட்ப வெப்பநிலை மாற்றங்கள்னால, இனப்பெருக்கம், இந்த காரணங்களுக்காக தான் பறவைகள் என்ன செய்கின்றன? இடம்பெயர்ந்து செல்கின்றன. எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பறவைகள் இடம் பெயர்கின்றன. அப்புறமா எத்திசை நோக்கி இந்த பறவைகள் வலசை செல்லும்? பறவைகள் பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு பகுதியை நோக்கியும் மேற்கிலிருந்து இந்த கிழக்கு பகுதியும் நோக்கியும் தான் இந்த பறவைகள் வலசை செல்கின்றன. ஓகே, நெக்ஸ்ட், பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. பறவைகள் தங்களுக்காகவே ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதை வழியாக தான் பறக்கின்றன. சில பறவை இனங்கள் என்ன செய்யும்னா, அதே பாதையில், அது எந்த பாதை வழியாக பறந்து சென்றதோ அதே பாதை வழியாக தான் தன்னோட தாய் நிலங்களுக்கு திரும்பி வரும். சில பறவை இனங்கள் என்ன செய்யும்னா, போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. அவ்வாறாக பயணம் செய்கின்ற போது சில வகை பறவைகள் இரைக்காகவும் ஓய்வுக்காகவும் மட்டும்தான் தரை இறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து தன்னோட வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. அடுத்ததாக, வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களை பத்தி படிக்க போறோம். ஃபர்ஸ்ட், தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். தலையில என்ன செய்யும்? சிறகு வளரும். இறகுகளை என்ன செய்யும்? பறவைகளோட இறகுகள்ல நிறம் மாறும். அடுத்ததாக, உடலில் கற்றையாக என்ன செய்யும்? முடி வளரும். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது அந்த பறவையை பார்த்தா வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். நெக்ஸ்ட், தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தி முத்தப்புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. வெளிநாட்டிலிருந்து தமிழகத்திற்கு வரும் பறவை எது? நாரை, செங்கால் நாரை.
ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரை என்ன செய்து வருகின்றன. இது பறவைகள் வலசை புதல்லை குறித்து யாரு பாடியிருக்கா? சத்தி முத்தப்புலவர். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சத்தி முத்தப்புலவர் என்ன செய்திருக்காரு? பாடியிருக்காரு. எப்படி பாடியிருக்காருன்னு சொன்னா, நாராய் நாராய் செங்கால் நாராய் என பாடியுள்ளார். அப்பாடலில் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் மூலம் பறவைகள் வலசை வந்த செய்தி என்ன செய்யிருக்காரு? சொல்லியிருக்காங்க. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது. தெரிந்து தெளிவோம். இதுல இருக்க கப்பல் பறவையை பத்தி பார்ப்போம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை தான் கப்பல் பறவை. கப்பல் பறவை சிறகடிக்காம கடலையும் என்ன செய்யும்? தாண்டி பறக்கும். இது தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறந்து செல்லும். அந்த கப்பல் பறவை என்ன செய்யும்? தரை இறங்காம 400 கிலோமீட்டர் வரை பறந்து செல்லும். இது கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்றும் அழைப்பாங்க. இத கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்றும் அழைப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் குருவினாக்களை படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகிய காரணங்களுக்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகிய காரணங்களுக்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. செகண்ட் கொஸ்டின், வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை? வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள்: தலையில் சிறகு வளரும், இறகுகளின் நிறம் மாறும், உடலில் கற்றையாக முடி வளரும், சில நேரங்களில் வேறு வகை பறவையோ என கருதும் அளவிற்கு கூட மாற்றங்கள் ஏற்படும். வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள்: தலையில் சிறகு வளரும், இறகுகளின் நிறம் மாறும், உடலில் கற்றையாக முடி வளரும், சில நேரங்களில் வேறு வகை பறவையோ என கருதும் அளவிற்கு கூட மாற்றங்கள் ஏற்படும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.